அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை ஈரான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்கா நாட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு. அதனால் அந்த நாட்டுடைய கரன்சிக்கு வேல்யூ வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகம்தாங்க. அமெரிக்காவினுடைய கரன்சியாக இருக்கக்கூடிய டாலர் தான் எப்போதுமே உலக நாடுகளுக்குள்ள பொருட்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வந்து செய்யும். ஏன்னா உலகப்போர் வந்து எப்படி வந்தாலுமே கூட, எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலுமே டாலருடைய மதிப்பு வந்து என்றைக்கும் வந்து குறையாது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை இருக்குது. ஆனால் நாங்கள் எண்ணெய் விற்பனை செய்யக்கூடிய நாடுகள் டாலரில் வந்து காசு தரணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்கு விருப்பமான எந்த கரன்சியில் வேண்டுமானாலும் நாங்கள் பணத்தை வந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஈரான் பார்த்தீங்கன்னா மத்திய வங்கியினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அப்துல் நசர் ஹெமாட்டி இப்போ வந்து கூறியிருக்காரு. மேலும் ஈரான் பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக ஒரு வீடியோவையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா விதித்திருந்த தடைகளால் ஈரான் பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அமெரிக்காவோட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதோடு 2 நாடுகளும் இணைந்து சுமூகமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஈரானில் பார்த்தீங்கன்னா $12 பில்லியன் சொத்துக்களை மீட்கிறது, எண்ணெய் வணிக கட்டுப்பாடுகளை வந்து தகர்த்துறது, இது போன்ற விஷயங்களையும் ஈரான் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. இந்த கரன்சி முடிவு தான் உலக நாடுகளுடைய கவனத்தையே வந்து ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். ஈரானுடைய இந்த மாற்றத்தினால இந்தியாவுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஈரானில் எண்ணெய் தொடர்பாக எந்த தடைகள் வந்து தளர்த்தப்பட்டாலும் சரி, அது இந்தியாவிற்கு நிச்சயமாக வந்து பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால, நமக்கு போக்குவரத்து செலவு, பயண நேரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற நாடுகளில் என்ன வாங்குறாங்க அப்படின்னா, அதுக்கு 30 நாட்களுக்குள்ளே வந்து பணம் செலுத்தி ஆகணும். ஆனால் ஈரான் பார்த்திங்கன்னா, நாம் இந்தியாவுக்கு 60 இருந்து 90 நாட்கள் வரைக்கும் அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2019ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்குமே ஈரான்ல இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கின நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால் 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா விதித்த தடைகளால் தன்னுடைய வர்த்தகத்தை வந்து இந்தியா நிறுத்த வேண்டிய நிலையானது ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இறக்குமதியில் சுமார் பார்த்தீங்கன்னா 11.5% கச்சா எண்ணெய் ஈரான் மூலமாக தான் இந்தியா வந்து அடைஞ்சிருக்கு. கரன்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஈரான் வந்து கூறியிருந்தாலுமே கூட, இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து கவனத்தில் எடுத்துப்போம். ஒன்று, ஈரான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து செய்யும். அதாவது நமக்கு விலையிலேருந்து தள்ளுபடி எதுவும் கொடுக்குமா, இல்லை லாஜிஸ்டிக்ஸ் வசதிகள் எல்லாத்தையும் எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்தியா அதை பொறுத்து தான் இந்தியா எண்ணெய் வாங்குறதும் வாங்காததும். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் ஈரான் மொத்த எண்ணெய் விற்பனையில் சீனா தான் முக்கிய இடம் வந்து வகிச்சிட்ருக்காங்க. இதனால் மற்ற உலக நாடுகள் ஈரான் பக்கம் வந்து திரும்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பயன்படுத்த போகுதா இந்த வாய்ப்பை, இந்தியாவினுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது எப்போ வந்து ஹார்மோன்ஸ் வந்து திறந்தாங்களோ அப்போ வந்து நமக்கு வந்து எளிமையாக கிடச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே மைண்டில் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஜலசந்தி வந்து முழுமையாக வந்து திறக்கப்பட்டுருச்சு, கப்பல் போக்குவரத்து வந்து மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேட்டுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய பிரச்சனையை வந்து உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். இதனால் மீண்டும் வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா வரதில் வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மீது ஈரான் பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் வந்து தொடங்கியிருந்தாங்க. இதனால் ஈரான் பார்த்திங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பார்த்திங்கன்னா கப்பலுடைய போக்குவரத்து 92% வரைக்கும் வந்து சரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படின்னா, மத்திய கிழக்கு இடங்களில் பார்த்திங்கன்னா கப்பல்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதனால் கப்பலுக்கான டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இது கப்பலுக்கான வாடகையை வந்து அதிகமாக்கியிருக்கு. ஸோ வாடகை பணத்தை வந்து அதிகமாக்கியிருக்கு. ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வரத்துக்கு போதிய கப்பல் இல்லை. ஸோ இதனால் கப்பலுக்கான முன்பதிவு கட்டணமும் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. வழக்கமாக என்ன கட்டணம் கொடுத்துட்ருப்பாங்களோ அதை விட இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 மடங்கு வரைக்கும் கட்டணம் வந்து உயர்த்தியிருக்காங்களாம். ஸோ பாரசீக வளைகுடாவில் இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வருவதற்காக சுமார் 20 லட்சம் பேரல் கொள்ளளவு கொண்ட பெரிய கப்பல் முன்பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கு.
ஸோ இது போர் நடந்த சமயத்தில் கூட இல்லாத அளவுக்கு ஒன்றாக இருக்குது. மத்திய கிழக்கு கடல் பகுதிகளில் பதற்றங்கள் தணிந்து வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இன்னும் பதற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஆகவே இல்லைங்க. ஏன்னா சேவைகளில் நிறைய தாமதங்களானது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக கப்பல் இல்லாத நிலை உருவாகி இருக்கு. ஸோ போர் முடிஞ்சிருச்சு, ஹார்மோன்ஸ் ஜலசந்தி வந்து திறந்துருச்சு, இனி வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்து ஹார்மோன்ஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை எல்லாருக்கும் வந்து உருவாகியிருந்த நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எல்லாரையும் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா போர் பதற்றமாக காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வளைகுடா இடங்களில் கப்பல் வந்து வெளியேறிடுச்சு. ஸோ போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்குள்ளே ஓமன் வளைகுடாவை 65 கப்பல்கள் மட்டுமே வந்து போயிருக்காங்க. இதில் 25 கப்பல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னேகோர் அப்படின்ற நிறுவனத்துக்கு சொந்தமானது. கப்பலுக்கான தேவை அதன் விநியோகத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒவ்வொரு நாடுகளுமே வந்து கப்பலை வாடகைக்கு வந்து அதிகப்படியான கட்டணத்தை வந்து செலுத்த வேண்டியிருக்கு. ஸோ இந்த கப்பல் தட்டுப்பாடு மற்றும் கட்டண உயர்வு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்கள் மீது தான் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம நாட்டுக்கான கச்சா எண்ணெய் சப்ளையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல் இதெல்லாமே வந்து கையிருப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசினுடைய முயற்சிக்கு இப்போ வந்து தற்காலிகமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ கச்சா எண்ணெய் வந்து தாராளமாக கிடைச்சாலுமே கூட அதை கொண்டு செல்றதுக்கு போதுமான கப்பல்கள் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இது இப்போ இன்னொரு தலைவலியாகவே வந்து மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கப்பல் தட்டுப்பாடு நீடிக்கிற வரைக்குமே இந்தியாவினுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வரக்கூடிய வாரங்களில் கப்பல் போக்குவரத்து சீராயிடுச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய இறக்குமதி செலவு வந்து குறைஞ்சி இந்திய ரூபாய் சர்வதேச சந்தையில் வந்து வலுவடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல் விலையேற்றத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் நீரிணையை கடக்க முயன்ற சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பலை ஈரான் இராணுவம் வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வெளியாகியிருக்கு. அவங்க ஏன் அந்த கப்பலை தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அங்கீகரித்து வழித்தடத்தை மட்டும்தான் வந்து எல்லா கப்பல்களும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அந்த நிலையில் இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இதனால் நீரிணையை கடக்காமல் நிறைய கப்பல்கள் வந்து பின்வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரச்சனைகளுக்கு இடையில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான அன்னைக்கு விழிப்புணர்வு ஓட்டத்தை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் தடுப்புக்காக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களும் வந்து வழங்கப்பட்டிருக்குங்க. ஸோ சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஓட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ மக்களோடு மக்களாக அவரும் வந்து கலந்துட்டுருக்காரு. சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், மரிய வில்சன் இவங்க எல்லாருமே வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. மேலும் நான் முழுமையாக வந்து அறிவேன், போதை பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன், மேலும் என்னுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் கூட போதை பழக்கத்துக்கு வந்து ஆளாக்காமல் அவங்களுக்கு அறிவுரை வழங்குவேன், போதை பழக்கத்துக்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவங்களை நல்வழிப்படுத்துவேன், போதைப்பொருளுடைய உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு இது எல்லாத்துக்குமே எதிரான நடவடிக்கையின் மூலமாக போதைப்பொருளை தமிழ்நாட்டில் வேறு இருக்கிறதுக்கு அரசுக்கு துணை நிற்பேன். இதுபோல் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மக்களும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க.